அங்க இருந்து நடு இடத்துல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் மதிப்பிடக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இது போன்ற அநாகரிகமாக நாகரிகமற்று உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்வு கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வேலை கேட்ட நடக்காது. ஒண்ணு, சபாநாயகருக்கு ஒரு மதிப்பு இருக்கு, சபாநாயகருக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. அவர் எழுந்தா அனைவரும் அமரணும். இப்பவும் இதேதான், இப்பவும் அதேதான். உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க, உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க. அவர் சபாநாயகர் ஒரு கண்ணியமிக்க பதவி, கொரோனா ஒரு முக்கியமான பதவி. இப்பவும் பாருங்க, எழுந்து நின்று உரிமையில பேசுவது இதெல்லாம் நாகரிகம் கிடையாது. இதெல்லாம் கத்து கொடுத்தாங்களா அவங்க தலைவர்கள்? ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய முதல் அறிமுக உரை பேசுகிறாரு. இன்னும் கவனமா உறுப்பினர்கள் பேசும்போது தங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதாரத்தோடு பேசணும். ஆதாரம் கேட்கலாம். ஐந்து முறை அவர் அறிமுக உரையை குறுக்கீடு செஞ்சு 5 முறை பேசிட்டாங்க. அவர் பேசிய கருத்துக்களுக்கு இப்ப நான் பேசுறத இப்பெல்லாம் நாகரிகமா பேசாதீங்க. உட்காருங்க. என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு சிவன் நான் ஒரு வழியில போயிட்டு இருக்கேன். என்ன ஒம்பு கிழக்காதீங்க. ஒம்பு கிழத்தா நான் சொல்றதையும் சேவேன், சொல்லாததையும் சேவேன்.